ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் வேத தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 14:1. ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:1. போதும், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. இந்த வீடு மண்ணினால் கட்டப்பட்ட வீடு அல்ல, செங்கலினால் கட்டப்பட்ட வீடும் அல்ல. அப்ப எப்படி கட்ட முடியும் பார்க்கும்போது தேவ ஞானத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜபத்தோடும் வேத வசனத்தின்படி இந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பர்சனல் ஜெபம் இருக்க வேண்டும். 2வது, உபவாசம் இருந்து ஜெபிக்க ஜெபம் இருக்க வேண்டும். 3வது, குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளா சேர்ந்து ஜெபிக்க ஜெபம் இருக்க வேண்டும். 4வது, ஆலயத்தில் கடந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆலயத்தில் நடக்கிற உபவாச கூட்டத்திலும் பெண்கள் கூட்டத்திலையும் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாகாகில் கட்டுவலுடைய பிரயாசம் விருதா. நாம் மாம்ச பலத்தில் வீட்டை கட்ட முடியாது. சொந்த பலத்தில் சுயத்தினால நம்ம வீட்டை கட்ட முடியாது. கர்த்தருடைய பலத்தில் மட்டுமே நாம் இந்த வீட்டை கட்ட முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அன்னாள் என்ற ஒரு விதவையை பார்க்கிறோம், அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம், அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு 84 வயது. ஹல்லேலூயா. அந்த அம்மா தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம நீங்காமல் இரவும் பகலும் நைட் அண்ட் டே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நான் வேலைக்கு போறேங்க, எனக்கு டைமே இல்லைங்க நாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு போனாலும் வேலை செய்து கொண்டே ஜெபிக்க வேண்டும். வீட்டில் இருந்தாலும் பாத்திரம் கழுவி கொண்டே ஜெபிக்க வேண்டும். சமைத்து கொண்டே ஜெபிக்க வேண்டும். துணி துவைத்து கொண்டே ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவனோடு இசைந்திருக்க இருதயமாக ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 66:20 சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:4 சொல்லுகிறது, நம் நாவிலிருந்து சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் நாவிலிருந்து சொல் பிறவா முன்னே அதை வாய்க்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் நாவிலிருந்து சொல் பிறவா முன்னே அதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16:13 சொல்லுகிறது, அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் ஜெபத்தில் அமர்ந்திருந்து
ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வீட்டை கட்டும்போது நாம் எப்படியா இருக்கிறோம்? புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும்போது வேத வசனத்தின்படி வீட்டை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல மரியாளையும் மார்த்தாளையும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை பார்க்கும்போது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் என்று வேதத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 42 பார்க்கும்போது நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தேவன் நம்மை பார்த்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நாம் கவலைப்படாமல், வியாகுலப்படாமல், வேதனைப்படாமல், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் அதை தேவனுடைய பாதத்தில் வைக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 10:41 42 பார்க்கும்போது மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வேத வசனம் அவள் பேசுகிறதை கேட்டு கொண்டு இருந்தது நிமித்தம் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் பெற்றாள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நைட் அண்ட் டே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வேதத்தை வாசிக்கணும். எப்படி ஜெபிக்கிறோமோ அதே போல வேதத்தை வாசிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதய பலகைகள்ல தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 6:7 சொல்லுகிறது, ஒருவர் படிக்கலாம். உபாகமம் 6:7. நாம் நம் பிள்ளைகளுக்கு வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும் என்று நாம் போதிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதை குறித்து தியானித்து கொண்டே இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத ஜபத்தோடு நிறுத்தி விடாமல் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும், வேதத்தின்படி வாழணும். அவருடைய கற்பனை கட்டளைகளை நாம் கை கொள்ளணும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜபத்தோடு நிறுத்தி விடாமல், வேத வசனத்தின் படித்ததோடு நிறுத்தி விடாமல், ரோமர் 12:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய கரத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமர் 12:1 ஒருவர் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களா உருவாக்குகிறார். கனத்துக்குரிய பாத்திரங்களா நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேதத்தை வாசிக்க தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்க தேவன் நம்மை வணைந்து ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நம்ம அவருடைய கரத்தில் ஒரு இசை கருவியா நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஏசாயா 52:2 சொல்லுகிறது, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துகிறேன். தூசி என்றால் நம்முடைய கவலைகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும். நம்முடைய
பாடுகளை உதறிவிட்டு தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை உதறிவிட்டு தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும். நம்முடைய கவலை கண்ணீர்களை உதறிவிட்டு தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவீனங்களை உதறிவிட்டு தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று நாம் ஜெபிக்க வேதத்தை வாசிக்க தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க தேவன் நம்மை கொழுந்து விட்டு எரிகிற தீவெட்டியா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவை தகு உப்பாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மலை மேல் இருக்க பட்டணமா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் அமர்ந்தது போதுங்க. கணவனுக்காக நாம் வாழ்ந்தது போதும், மனைவிகளுக்காக வாழ்ந்தது போதும், பிள்ளைகளுக்காக வாழ்ந்தது போதும். கர்த்தருக்காக நாம் எப்போ வாழ போகிறோம்? கர்த்தருக்காக நாம் எப்போ எழுப்பி பிரகாசிக்க போகிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் இந்த நாள்ல நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து என்னையும் சேர்த்து தான் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். எனக்காக பூமிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, ஓகே, ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் இந்த நாள்ல நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நாம் இருந்தது அமர்ந்தது போதும். நாம் ஒரு மனதோடு ஏக மனதோடு ஏக சிந்தையோடு ஒரே மனமா நாம் அனைவரும் இணைந்து தேவனுக்காக வைராக்கியமா எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சபையில நீங்க எழுப்பி பிரகாசிக்கவர்களா மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் பகுதியில உங்கள் குடும்பத்தில் நீங்க எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில், இந்த இந்தியாவில், இந்த தேசத்தில் நீங்க எழுப்பி பிரகாசிக்கவர்களா மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 நாம் ஜெபிக்க வேதத்தை வாசிக்க தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளா மாறுகிறோம். நீதிமொழிகள் 31:10-11 சொல்லுகிறது, நம்மை குணசாலியான ஸ்திரீகளா மாற்றுகிறார். நீதிமொழிகள் 31:31 சொல்லுகிறது, புகழப்படுகிற ஸ்திரீயா நம்மை மாற்றுகிறார். லூக்கா 1:28 படி கிருபை பெற்ற ஸ்திரீகளா நம்மை மாற்றுகிறார். லூக்கா 1:48 படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகளா மாற்றுகிறார். ஆதியாகமம் 24:60 படி நாம் கோடியாய் பலுகி பெருகிற ஸ்திரீகளா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அமர்ந்தது போதுங்க. நாம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நானும் பாஸ்டர் டெய்லி ஜெபிப்போம். இந்த இடத்துல பெண்கள் எழும்ப வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், ஆண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் வீணாக போகவில்லை. ஹல்லேலூயா. 3 வாரங்களாக 4 வாரங்களாக நம்முடைய ஆலயத்தில் பெண்கள் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் அதில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள், நாமெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியல, ஆனால் நானும் பாஸ்டர், என் குடும்பம் உங்களை என் குடும்பத்தில் ஒருவராக பார்க்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சகோதரியாக இருக்கீங்க, ஒரு தாய் தகப்பனாக இருக்கீங்க, எங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்க. ஆமென். 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 நீங்க இந்த ஆலயத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தைரியமாக வெட்கப்படாம கூச்சப்படாம எங்க கிட்ட நீங்க சொல்லலாம். நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் வைத்து மட்டுமே நாங்கள் ஜெபிப்போம். திறப்பின் வாயில நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் இருக்காங்க. சிறு பிள்ளைகளை விட்டா கூட பிரசங்கம் பண்ணி விட்டு போய் விடுவார்கள். ஆனால் ஜெபிக்க, திறப்பின் வாயில நிற்க, அழிந்து போகிற ஜனங்களுக்காக மன்றாட ஒருவர் கூட இல்லை. ஆமென். 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. 1998 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு மஞ்சக்காமால் வந்துடுச்சு. அது பார்க்காம விட்டதுனால ரத்தத்தில் கலந்து விட்டது. நான் பச்சளை மருந்து சாப்பிட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டேன், எனக்கு வந்து சுகம் கிடைக்கவே இல்லை. படுத்த படுக்கை ஆகிவிட்டேன். வெயில் ஏக ஏக என்ன ஆகும், என் உடம்புல அரிப்பு காணப்படும், இச்சிங் ஆகும். கையில் வந்து எனக்கு நெகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க. அது கீழனா என்ன வரும், ரத்தம் வராது. அந்த தண்ணி ஆட்டம், மஞ்சளா தண்ணி ஆட்டம் ஒழுகும். அப்படிதான் யூரின் போனால் மஞ்சளா போகும். ஒரு இட்லி கூட என்னால் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் படுத்த படுக்கை ஆகிவிட்டேன். டாக்டர் சொல்லிவிட்டாங்க, 2-3 நாளில் இவ இறந்து விடுவாள், இவ மறித்து விடுவாள் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த நேரத்தில் வந்து அநேக தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்தேன். ஒரு தெய்வமும் என்னை சுகமாக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் ஃப்ரெண்டு மூலியமாக சர்ச்சில் சொல்லி, சர்ச்சில் இருந்து பாஸ்டரும் மற்றவர்கள் வந்து எனக்காக செபித்தார்கள். அவங்க என்ன கேட்டாங்க, ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுத்தா நீ என்ன செய்வா என்று. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு இயேசு எனக்கு சுகம் கொடுத்தால் நான் தேவனுக்காக வாழுவேன். என் வேலையை விட்டு விட்டு தேவனுக்காக நான் ஊழியம் செய்வேன், என்னையே தேவனுக்கென்று அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே போல் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு போனார்கள். அந்த நாள் இரவு நான் 3 நாள் கண் முழிக்காம சுயநினைவு இழந்து இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருந்து வந்து டெய்லி எனக்கு செபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாள் இரவு பாருங்க, நான் பாட்டுக்கு இருந்தேன் படுத்துக்கிட்டு. அப்போது என்னுடைய ரூமில், அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. தேவனுடைய வெளிச்சம் இறங்கி வந்தது. ஒருவர் என் பக்கத்தில் நின்று என் மேல கரம் வைத்து, உனக்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தது போல நான் உனக்கு கூட்டி தருகிறேன், நீ எலும்பு என்று அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். காலையில் நான் எழுந்துச்சு பார்த்தேன், எனக்கு பயங்கரமான பசி. பசிக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு இட்லி கொடுத்தார்கள். நான் இட்லி சாப்பிட்டேன், ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்டேன். அப்போ டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த மஞ்சக்காமாலே இல்லை என்று சொல்லி டாக்டர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எந்த வேலைக்கு நீ போக முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஏன்னா அந்த மஞ்சக்காமல் ரத்தத்தில் கலந்ததுனால நான் யாருக்காவது ஊசி போடும்போது அந்த ஊசி வந்து என் கையில் பட்டு அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு மஞ்சக்காமல் வந்துவிடும் சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தேவன் எனக்கு ஜீவனை கூட்டி தந்து அந்த மஞ்சக்காமல் இருந்து என்னை விடுதலை கொடுத்து இந்த நாளில் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால், இந்த நாளில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி முட்கிகளிடம் சுட்டப்பட்டவரா 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல 2005ஆம் ஆண்டுல பார்க்கும்போது அச்சால் பிறந்த 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நாங்கள் அந்த நாட்கள்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். வெளியூரெல்லாம் நானும் பாஸ்டர் கடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்ப வீடு பூட்டியே இருக்கும். சிங்காநல்லூர்ல இருந்தோம். ஹவுசிங் யூனிட் ரூம்ல ஒரே ரூம் தான், ஒரு சின்ன கிச்சன் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் வெளியூர்ல இருந்து வரும்போது அந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு பின்னாடி பயங்கரமான மண்ணாக இருந்தது. அப்போ பாஸ்டர் சொன்னார், நான் கணபதி சர்ச்சு வரைக்கும் போயிட்டு வரேன், நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வையன்னு. பியூலா வந்து அப்போ யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கா. பியூலா வந்து ஸ்கூலுக்கு போய்விட்டால். சின்ன பிள்ளை அச்சாலு அவள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்துருக்கா. நான் என்ன பண்ணேன், வீட்டெல்லாம் சுத்தம் செய்து விட்டு மீண்டும் அந்த பாத்திரங்களை எடுத்து வைக்கும்போது ஏதோ என்னை கடித்தது போல இருந்தது. நான் உடனே ஏசப்பான்னு சொல்லி உதகி விட்டு, நான் பார்க்கவில்லை, உதகி விட்டு நான் எழும்பி வெளியே வந்து விட்டேன். அந்த நேரத்தில் அந்த தெருவில் ஒருவர் கூட இல்லை.
ஆனால் கரெக்டாக பாருங்க, ஒரு தேவ தூதனை போல ஒருவன் வந்தான். வந்து என்னம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏதோ என்னை கடிச்சிச்சு எலின்னு நினைக்கிறேன். அப்படி என்னும்போது எங்கம்மா கடிச்சது? இங்கே தான் என் கையில் கடிச்சது. அப்படி என்னும்போது அவர் பார்த்தா 2 புள்ளி இருந்தது. அவர் சொன்னார், உன்னை பாம்பு கடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. யாருமே வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்றாங்க. ஏன்னா அச்சான் உள்ளே படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கா. வெளியே நான் பெட்டு காய போட்டுருந்தேன். உடனே யாருமே போக மாட்டேன், நாங்கள் அடிக்க மாட்டோம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நானே உள்ளே போய் என்ன பண்ணேன், அச்சானை தூக்கிட்டு வந்து வெளியே பெட்டில் படுக்க வச்சுட்டு, வாசலில் படுக்க வச்சுட்டு, நான் உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். உடனே பாஸ்டர் இங்கேருந்து வந்தாங்க. அப்போ நர்சிங் ஹோமுக்கு போகும்போது அங்கே 20,000 ரூபாய் கேட்டாங்க. அந்த நாட்களில் எங்ககிட்ட காசே கிடையாது. அப்போ இருக்கும்போது உடனே ஹாரி கோம்ஸ் அங்கிள் வந்து என்னையும் பாஸ்டரையும் கூட்டிக் கொண்டு ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஜிஹெச்சுக்கு போகும்போது அங்கே டாக்டர் சொல்லிவிட்டார்கள், என்ன பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பை கொண்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் பாஸ்டர் எங்கே உனக்கு கடிச்சது, எந்த இடத்துல இருந்தானும் போது, நான் கேஸுக்கு பின்னாடி தான் பாத்திரங்கள் வைத்து கொண்டு இருந்தேன், திங்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கேருந்து தான் ஏதோ என்னை கடிச்சதுன்னு சொல்லும்போது பாஸ்டர் வீட்டுக்கு நேராக போனார். போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அப்புறம் மேலே பார்க்கும்போது அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி, மிக்சிக்கு பின்னாடி பாம்பு படுத்து இருந்தது. கருநாகம் 6 அடி நீளம். அது பார்த்திங்கன்னா அடித்து வெளியே தூக்கி போட்டார்கள். அப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் வந்தது, கருநாகம் கடித்து விட்டது, கருநாகம் தான் கடிச்சதானும் போது உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிறகு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அந்த வெளியில் ஒருத்தர் அந்த துணி வச்சு இந்த ஷோல்டரில் எனக்கு கட்டினது நிமித்தம் விஷம் ஏகாமல் இந்த இடத்துல அப்படியே இருந்து விட்டது. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நீர் வடிய ஆரம்பித்தது. அது ஒரு கொப்பளம் போல் இருந்தது. அப்போ பெர்க்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தது. பெர்க்ஸ் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே அந்த அம்மா சொன்னாங்க, விஷம் இங்கேயே தங்கி விட்டது, அது எடுத்து விடணும்னு சொல்லி அது எடுத்து விட்டாங்க. நரக வேதனை, அந்த வலி என்னால் தாங்கவே முடியவில்லை. அதை அப்படியே தோண்டி அப்படியே எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெய்லி 50 ரூபாய் கொடுத்து எங்களால் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாத அந்த சூழ்நிலை. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணாங்க, அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு பீட்டாடின் லிக்விடு, பீட்டாடின் ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாஸ்டரே ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விரல் போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை இருந்தது என் கையில். அப்போ மீண்டும் டாக்டர்கிட்ட போகும்போது தொடையிலேருந்து சதை எடுத்து தான் அந்த இடத்துல வைத்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் கரங்களை வைத்து செபித்தோம். அப்போ கரங்களை வைத்து செபிக்கும் போது அது ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைந்து விட்டது. ஹல்லேலூயா! தேவன் 2வது முறை எனக்கு ஜீவனை கூட்டி தந்தார், எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்க பாத்திரங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நமக்கு கவலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஜெபமே நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஜெபமே நம் மூச்சாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இந்த ஆலயத்தில் நீங்க எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஆக வேண்டும். ஹல்லேலூயா! அநேக சபையில பார்க்கும்போது பெண்களுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஆமென், ஆமென். ஆனால் நம்முடைய சபையில பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் என்ற வாஞ்சை, விருப்பம் மட்டுமே எங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா! ஒரே மனதோடு, ஏக சிந்தையோடு, ஒரே மனமா நாம் என்ன செய்யலாம், இனிமேல் தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பி தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவர்களாம் ஆக வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். ஹல்லேலூயா! இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்துச்சு நிற்போமா, ஜெபிக்கலாமா, தேவனுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ரோமர் 12:1 படி சொல்லலாமா? அப்பா என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? சந்து சந்தாக வெட்டப்பட்ட காளையாக சர்வாங்க ஜீவ தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? கண்களை மூடிக்கொண்டு உங்கள் வாயை விரிவாய் திறவுங்கள்,
உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நன்மையால் நிரப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை மறந்து விடுங்க. உங்களுடைய பக்கத்தில் இயேசு நிற்கிறார். உங்களுடைய பக்கத்தில் இயேசு நிற்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஓடி ஹதரக பலக பல ஷபதகல பலகபா. ஓடி கலக பல ஷபதகல பலபா. ஓடி வஷதகல பலகல பலகபா. அக்கடி 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 தேவாக்கடி 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 தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய சக்கினா மகிமை, கர்த்தரின் மகிமை வசத்தின் தொங்கல் ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு நிரப்புவதாக. அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. கிருபைகளை அனல் மூட்டி எழுப்புங்க. வகங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. கிருபா வகங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. ஓரி கபாதகல பல சபதகல பலபா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெறாமலும் இருக்கும். ஒரு கமல சபதகள பலக பலமா ஒடுக்கிறவன் ஒளிந்து போகட்டே நாமத்தினோ. ஒவ்வொரு மேலும் ஜபாவிய வச்சோ, வினபத்தினாவிய வச்சோ, மத்தியாத்தினாவிய வச்சோ, மக்களுக்கு பெருத்தோட வெற்றி செய்ய ஜபாவியானவர் ஒவ்வொரு ஆளுகை செய்வீராக. இவர்களை கொழுந்து விட்டீங்க, தீவெட்டிகளாய் எழுப்புவீராக. மலை மேல் இருக்க பட்டணமாய் எழுப்புவீராக. சுவை தக ஒப்பாக எழுப்புவீராக. அக்கடியா அக்கடி ஜுவாலையாய் எழுப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்குமையா, அப்பா உம்மை மகிமைப்படுத்துகமையா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி ஆண்டவரே, உம்முடைய கடமை மட்டுமே செய்தேன் ஆண்டவரே. நீ சொன்னதை மட்டுமே செய்தேன் ஆண்டவரே. கடந்து வந்தேக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து புகழப்படுகிற ஸ்ரீயாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்ரீயாக, புத்தியுள்ள ஸ்ரீயாக, குணசாலியான ஸ்ரீயாக, கோடா கோடியா பலுகு பெருக ஸ்ரீகளாக ஒவ்வொரு மாற்றுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை மகத்துவ ராஜரீகம் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.